டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பசலைக்கீரை நண்பர்களே. இந்த பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கணும். இந்த பாருங்க, கைப்பிடி அளவு 2 ஃபேமிலிக்கு வரும் நண்பர்களே. இந்த தான் இருக்குது பக்கத்துலேயே கொடி. இந்த கொடி இந்த இருக்குதுங்களா, கொடி அதான் பண்ணுறது. அதான் இப்போ ஜஸ்ட் நவ் கட் பண்ணேன், சிசரை வச்சு கட் பண்ணேன். ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்கள், அது பாட்டு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். அந்த பாருங்க, ஒன்லி கண்டெய்னர்ஸ் ஐயோ கான்டாக்டு. அது பாட்டு இப்படி போயிட்டு இருக்குது. அதை கூட இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணுறேனே. இந்த வைக்கிற உள்ள வச்சு அதை எடுத்து அப்படியே அதில் வைக்கிறேன். இன்னும் பாருங்களேன், விதையெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் இந்த கொய்யா கண்டு இருக்குங்களா, ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த கொய்யாப்பழம் கூட நல்ல சைஸாக இருக்குது. இந்த பாருங்க, அனிமல் எப்போ சாப்பிடுவான்னு தெரியாது. அதை பாருங்க, பல ரைப்பாக 1 வீக் ஆகும். எதுவும் கண்டெய்னர் தான் வச்சுக்கேன் பொருள். அதில் இந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் இந்த பசலைக்கீரை கொடி ஏறி இருக்குது. இந்த மாதிரி மரங்களில் கொடி ஏற விடக்கூடாது நம்ம. அதையும் கூட கட் பண்ணுறேனே. இந்த பாருங்கள், அதையும் கூட சிசர் வச்சு கட் பண்ணுறேன். கீழே விழுந்துருச்சு, எடுத்துட்டு அதோட சேர்த்து வைக்கிறேன். மரங்களில் ஏற விட்டிங்கனாக்க இந்த மரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கும். 5 வகையான கீரை இருக்குது நண்பர்களே. எங்களுக்கு இந்த கிரவுண்ட் கார்டனில் மட்டும் பசலைக்கீரை, பருப்பு கீரை, அந்த இது மரம் அந்த இருக்குது பாருங்கள், முருங்கை மரம். ஆக்சுவலாக பிளான் பாஸு முருங்கைக்கீரை தான் பறிப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுக்கிறோம், முருங்கைக்கீரை சூப்புக்கு வச்சுக்கிறேன்னு நினச்சேன். அப்புறம் இதில் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது இந்த பசலைக்கீரை. அதனால் பசலைக்கீரை பறிக்க சொல்லி பிளான் வாஸ் சேஞ்சுது. இது பொன்னாங்கண்ணி கீரை நண்பர்களே. இது பொன்னாங்கண்ணி கீரை, இது தண்டுக்கீரை பறிச்சிட்டேன். இன்றைக்கி தான் விதை போட போகிறேன். இதுவும் பருப்பு கீரை, இதுவும் பருப்பு கீரை, இது பசலைக்கீரை தான். இதுவும் ஆமாம் நண்பர். இது ஸ்வீட் பொட்டேட்டோ, இது பச்சை மிளகாய், ஆசாயிட்டோல்லையோ ஏர்லியோ. அப்புறம் இன்றைக்கி வேண்டிய இந்த மாதிரி பச்சை மிளகா தான் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி வேண்டிய சமையலுக்கு வேண்டிய பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். இதையும் கூட பறிக்கிறேனே. பறித்து இன்றைக்கி வேண்டிய பச்சை மிளகாயோடு சேர்த்துட்டேன். ஓகே நண்பர்களே, தினம் ஒரு கீரை சேர்ப்போம், ஹெல்த்தியாக வாழ்வோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.